ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சில பேருக்கு வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து பெண்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஆனால் சில பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெட் கலரில் சம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அடிஷ்னலாக டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வருது. நமக்கும் இந்த ப்ராப்ளம் வந்தது. நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை வந்து ஜனவரி 12 வந்து அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் ரெக்யூர்ட் வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $100 மேலே தாண்டியாச்சு. அதனால் நான் இன்னும் 10 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா 22 நமக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த 10 நாளுக்குள்ளேயே சப்மிட் பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டும் சப்மிட் ஆகிடுச்சு. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு போன மாதம் வந்துடுச்சு. என்ன ப்ரோ, பேமெண்ட் வந்து டிலே ஆகுமா, அடுத்த மாதம் தள்ளி போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதிலே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேமெண்ட் மே பி டிலேடு அன்டில் யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரிஃபைட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலே பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதிலே பாருங்கள் அவங்க கீழே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலைன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து தள்ளி போகலாம். அப்படி இல்லைனா அதிகமான ரேட்டிங் வந்து டேக்ஸாக அவங்க பிடிக்கலாம். இது ரெண்டுமே வந்து அவங்க வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $100 மேலே ரீச் ஆகிருந்தா ஓகேங்களா. சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு $100 ரீச் ஆகலாம், நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம். பயப்பட வேணாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வரும். சில பேர் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸில் ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறது, கடைசியாக தான் யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது இருக்குது. இதை நீங்கள் மாற்றியும் பண்ணலாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 4 டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதனால் வருதுன்றது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சு பண்ணிட்டீங்க. உங்கள் பேன் கார்டை வச்சு யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் பேன் கார்ட்லேயும் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உங்களுடைய அந்த ஐடியிலையும் வந்து நேம் வேறு மாதிரி இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ராவாக நேம் ஆட் ஆகிருக்கு, இல்லை வந்து இனிஷியல் வந்து ஆட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஓகேங்களா. இது ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி சப்மிட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இல்லை ப்ரோ, நான் ஐடி வெரிஃபிகேஷன் வேறு டாக்குமெண்ட் பண்ணல, பேன் கார்டு வச்சு தான் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணேன், யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போதும் பேன் கார்டு தான் கொடுத்தேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கடைசியாக 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பேன் கார்டில் வந்து ஏதாவது நேம் சேஞ்சஸ், அதாவது ஏதாவது சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும். நான் வந்து பேன் கார்டு வச்சு தான் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணியிருந்தேன். எனக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேன் கார்டு வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. நீங்களும் வந்து கடைசி 1 வருஷத்துக்குள்ளே பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை பேன் கார்டு ஏதாவது சேஞ்சஸ் வந்து கடைசி 1 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சப்மிட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேமுக்கு ப்ரூஃபாக இன்னொரு கவர்மெண்ட் ஐடியை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ண போகிற அந்த ஐடியில் வந்து நேம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் இருக்கிற மாதிரியே உங்களோட அக்கௌண்ட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபார்மெட் வந்து பிடிஎஃப், பிஎன்ஜியில் இருக்கலாம், ஜேபெக்லையும் இருக்கலாம், 50 MBக்குள்ளே இருக்கணும் அதோட சைஸ் அப்படின்றாங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சேரும், அதாவது நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அடுத்தது டேக்ஸ் பேயர் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஏதாவது டேக்ஸ் கட்டுறீங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அப்லோட் பண்ண எந்த ஐடி வேணா இருக்கலாம். இப்போ ஆதார் கார்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஓகே ஆகும். நான் ஆதார் கார்டில் தான் பண்ணி முடித்தேன். ஆனால் நீங்களும் வந்து ஆதார் கார்டிலே பண்ணுங்கள். ஆனால் நேம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணுங்க. நேம் ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குன்னா கொடுக்கக்கூடாதுங்க. வேறு எந்த ஐடியில் வந்து உங்கள் நேம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த ஐடி வந்து கொடுங்க. இதில் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே வியூ ஃபுல் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் W8BN இருக்குது பாருங்கள், 8BN இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதில் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற என்ன டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண போகிற அந்த ஐடி ப்ரூஃப் எப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும் அதை பற்றி பார்க்கலாம்.
நீங்கள் என் சேனலை பார்த்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா அதில் ஐடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோன்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு A4 ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஐடியை வச்சு உங்கள் ஐடியோட 4 கார்னரும் தெரியணும். அந்த மாதிரி கொஞ்சோண்டு கேப் விட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கணும். கீழே வந்து ஒரு A4 ஷீட் வச்சுருங்க. அதுக்கு மேலே உங்கள் ஐடியை வச்சுருங்க. அது என்ன ஐடி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஐடி சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை வந்து வச்சுட்டு அதோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும், ஓகேங்களா? பேக்லாம் கேட்க மாட்டாங்க. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். நான் ஆதார் கார்டில் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆதார் கார்டை தான் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் வச்சு ஃபோட்டோ எடுத்துங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து அப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் திரும்ப இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் கீழே அப்லோட் இருக்குது பாருங்கள். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேஜர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோட நேம் காட்டும். அதுக்கு கீழே வந்து ப்ளூ கலரில் சப்மிட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அந்த சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் காட்டுது பாருங்கள். ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு காட்டுது பாருங்கள். இதுதான், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணீங்க, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அதோட நேம் வந்து காட்டும். ஓகேங்களா? இது வந்து எப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் ஆகலாம். ஓகே, எனக்கு வந்து 10 நாள் தான் ஆச்சு. அதனால தான் நமக்கு வந்து பேமெண்ட் வர மாதிரி இருந்தது. நான் ஜனவரி 12ஆம் அப்லோட் பண்ணேன். பொதுவாக யூடியூப்பில் எல்லா மாதமும் 22ஆம் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிருவாங்க. அது ஒரு 5 நாளில் நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அப்போ ஜனவரி 12ஆம் நான் அப்லோட் பண்ணேன்னா எனக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. அதாவது அந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிடுச்சு. எனக்கு 10 நாள் தான் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கும் 10 நாள் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சீக்கிரமாக கூட முடிஞ்சிடலாம். இல்லை சில பேருக்கு ரொம்ப லேட்டு கூட ஆகலாம். உங்களுக்கு பேமெண்ட் வரத்துக்கு ரொம்ப டைம் இருக்குது, அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு லேட்டாக கூட ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க, அதை பொறுத்தும் வந்து உங்களுக்கு டிலே ஆகலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களோட வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்படி உங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் AdSense ஓப்பன் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு, ஏற்றுக்கினாங்க அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு இருக்கும். அதுக்கு கீழே இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ண டேட், உங்கள் நேம், அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காலேருந்து உங்கள் சேனலுக்கு ரெவன்யூ வந்திருக்கு, அந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னா அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிலேருந்து வந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த டேக்ஸை சப்மிட் பண்ணி அப்ரூவ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ் 15% மட்டும் அந்த அமௌண்ட்டில் பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து உங்கள் ரெவன்யூவில் வந்து ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பேமெண்ட்டாக வந்துடும். இல்லை நீங்கள் இந்த டேக்ஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் 30% வந்து டேக்ஸாக பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூவாக சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து அமெரிக்காவில் சம்பாதிச்ச பைசாக்கு மட்டும்தான். இந்தியா, ஸ்ரீலங்கா இது மாதிரி அதர் கண்ட்ரியில் சம்பாதிச்சிருப்பீங்களா, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.